வாருங்கள் படைப்போம். படைப்பு எண் 218 நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வை நெறியாளுநராக வினோத் பரந்தாமன் அவர்களும் படைப்பாளராக அழகு பாண்டி அவர்களும் சிறப்பிக்கிறார்கள். நம்மை ஒன்று சேர்க்கும் கவிதைக்கும் படைப்புக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வரவேற்பு. கவிஞர் வினோத் யாழ்துருவன், கவிஞர் படைவீரர். 22 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வரும் இவர் தற்போது ஜூனியர் கமிஷனர்ட் ஆபீசர் JCO பதவியில் உள்ளார். பள்ளி நாட்களிலிருந்தே தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தால் பேச்சு போட்டி, கவிதை போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர். புத்தக வாசிப்பு இவரின் அடிப்படை விருப்பமாக இருந்தது. இலக்கிய பயணம். இவரது கவிதை துளிகள் 3 தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. மழை நின்ற தருணங்கள், களவாடிய கனவுகள், மௌனத்தின் சாவிகள். இவற்றில் ஒவ்வொன்றும் வாசகர்களின் நல்ல வரவேற்பை பெற்றது. ராணுவ வீரர்களுக்காக இவர் எழுதிய கவிதையை கண்டு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாராட்டி 3 நிமிட வாழ்த்துரையை அனுப்பியுள்ளார். அந்த வாழ்த்து இவரால் பெரும் பொக்கிஷமாக காத்து வரப்படுகிறது. அறிவிப்பு மற்றும் விருதுகள். 250க்கும் மேற்பட்ட காணொலி கவியரங்குகள் மற்றும் பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார். தமிழ் சிறகுகள் நடத்திய உலகளாவிய கவிதை போட்டி 2021 முதல் பரிசு பெற்றார். லண்டன் பிரிட்டிஷ் தமிழ் வானொலியில் கவிதை போட்டி 2025 முதல் பரிசு பெற்றார். தேனமது தமிழ்ச்சங்கம் சார்பில் நடந்த உலக சாதனை நிகழ்வில் தொடர்ந்து 5 மணி நேரம் 5 நிமிடங்களில் கவிதை பாடி சாதனை படைத்தார். படைப்பு இலக்கிய குழும விருது பெற்றுள்ளார். எழுத்தாளர். சமூக வலைத்தளங்களில் யாழ்துருவன் என்ற பெயரில் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் வெளியிட்டு வருகிறார். தற்போது இவர் தன் 4வது கவிதை தொகுப்புக்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். படைப்பாளர் அழகு பாண்டி அவர்களை பற்றி. படைப்பாளர் அழகு பாண்டி அவர்களின் இயற்பெயர் அழகு பாண்டி அரசப்பன். இவர் சொந்த ஊர் தேனி மாவட்டம், முத்தலாபுரம் கிராமம். இவர் தற்போது திருப்பூரில் தேநீர் கடை நடத்தி வருகிறார். தேனி வட்டார வழக்கில் நாவல் எழுதி வருகிறார். இவர் மகள் மேகாவும் இவரும் சிறார் கதைகளுக்காக எழுதி வருகிறார். அப்பா மகள் கூட்டணியில் மகளோடு விளையாட்டு சிற்றார் சிறுகதை தொகுப்பு வெளிவர உள்ளது. அதில் முதல் 5 சிறுகதைகள் மகள் மேகாவின் கைவண்ணம். 6 முதல் 10வது சிறுகதை வரை இவரின் சிறுகதைகளாக உள்ளது. இவரின் படைப்புகள்: முதல் சமிக்கை கவிதைகள், ஒரு குத்து பருக்கை சிறுகதை தொகுப்பு, மழை வரப் போகிறது கவிதை தொகுப்பு, கொலலாவ காசு தேனி வட்டார வழக்கில் கவிதைகள். இவர் வாங்கிய விருதுகள்: திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது மற்றும் திருப்பூர் கலை இலக்கிய பெருமன்றம் வழங்கிய ஜூவா விருது ஆகியவை ஆகும். தற்போது நிகழ்ச்சியை தொடங்கலாம். அனைவருக்கும் மனதினிய மாலை வணக்கம். மிக அழகான அறிமுக உரை வழங்கிய சகோதரி மங்கை அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். மற்றும் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், எனக்கு வாய்ப்பளித்த வாருங்கள் படைப்போம் குழுவின் நிர்வாக குழு அனைவருக்கும் என்னுடைய மனதினிய மாலை வணக்கத்தோடு, இன்றைய சிறப்பு விருந்தினர் அழகுபாண்டி அரசப்பன் அவர்களையும் இந்த அவைக்கு வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தோழர் வணக்கம். வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக நானுமே ஒரு முறை வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களோட படைப்புகள் எல்லாமே நான் படிச்சிட்டேன். ஒரு குத்து பருக்கை, முதல் சமிங்கை, கொலவக்காசு, இது எல்லாமே படிச்சிட்டேன். என்னோட முதல் கேள்வி நான் என்ன வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, பொதுவா உங்களோட படைப்புல ஒரு புத்தகத்துல சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அம்மா, அப்பா, தம்பி, சகோதரன், குழந்தைகள் இப்படிதான் நான் பார்த்திருக்கேன் என்னோட ஆசிரியருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க வித்தியாசமா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு குத்து பருக்கை நூல்ல எனக்கு முதல் கேள்வி அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். சமர்ப்பணம் அப்படின்றது எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, உலகத்துக்கே கதை சொன்ன கொரோனாவுக்கு சமர்ப்பணம், எனக்கு கதை சொன்ன என் அம்மா அன்னமயில் அரசப்பன் அவர்களுக்கு சமர்ப்பணம். எனக்கு அம்மாவுக்கு சமர்ப்பணம்ன்ற விஷயம் புரிஞ்சுச்சு. கொரோனாவுக்கு ஏன் சமர்ப்பணம் அப்படிங்கிறது எனக்கு வித்தியாசமா பட்டதுனால என்னோட முதல் கேள்வி அதை அதுல இருந்து தொடங்குறேன். உங்க பதில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. அது ஏன் அப்படின்னா, எப்படா ஒரு கேப் கிடைக்கும், நாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில அந்த படைப்பு அனுபவங்களை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்துட்டு இருந்த சூழல்ல, ஏன்னா ஒரு தேநீர் கடைக்காரன் திடீர்னு ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்க சூழல்ல நான் நிறைய டைம்ல பசங்கள்கிட்டயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், என்ன சொல்வேன்னா, ஒரு 6 மாசம் எங்கேயாவது போயிடட்டா அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயாவது போயிட்டானா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டு கூட உள்ள போய் உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. எப்படின்னா, எந்த படைப்புமே வெளியே கொண்டு வர முடியாத சூழல், ஆனா மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்குது.
இதை நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறோம். நிறைய பேர் வந்து புத்தகம் போட்டிருக்காங்க, அதன் மூலமா தன்னுடைய வழிகளை இறக்கி வச்சிருக்காங்க. ஆனா நாம எதுவுமே செய்யாம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு ஒரு பதட்டமான சூழல் இருந்தது. ஆனா கொரோனா காலம் எல்லாருக்கும் வந்து வழியை தந்தது. எனக்கும் ஒரு சில வகையில வழியை கொடுத்திருந்தாலும் கூட அந்த வழியை விட ஒரு படைப்பாளி அப்படின்ற அந்தஸ்தை கொடுத்தது இந்த கொரோனா காலம். அந்த கொரோனா காலம் வந்திருக்கலன்னா அழகுபாண்டி அரசப்பன் அப்படின்றவர் வெளியில தெரிஞ்சிருப்பாரான்றது தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சிறுகதை அப்படின்ற ஒரு ஒரு உலகத்துக்குள்ள நம்மளால பயணிக்க முடியுமான்னு கூட நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா கவிதை கவிதை கவிதை, காதல் கவிதை எழுதுறது இல்ல ஒரு சமூகம் சார்ந்து சில கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டு இருந்த காலகட்டம். 10 வருஷமா கூட ஒரு பெரிய லெவலுக்கு எழுதாம ரொம்ப நானே வாசிச்சு நானே சந்தோஷப்பட்டுப்பேன் அந்த கவிதைகளை. அப்படி எழுதிட்டு இருந்த ஒருத்தன் மனசுக்குள்ள இருந்த மொத்த பாரத்தையும் தன்னுடைய அனுபவங்களை அப்படியே சிறுகதைகள் ஆக்கி கொடுக்கும்போது அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு கதையும் முகநூல்ல எழுதி போடும்போது அதுக்கு இருந்த சப்போர்ட்டை பார்த்தா பிறகுதான் தெரிஞ்சுது. ஒருத்தரும் அவங்களோட மனசுக்குள்ள நம்மள எவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சுது. அதுதான் இந்த கொரோனா காலத்தை வந்து நான் சமர்ப்பணம் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த கொரோனா காலம் வரலன்னா நீங்க கூட என்னைய கூப்பிடுவீங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாருங்கள் படைப்போம் குழுவுல ஒரு தேநீர் கடைக்காரனா தேட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேநீர் கடைக்காரன் தேட மாட்டாங்க, ஒரு படைப்பாளியை தேடுவாங்க. அந்த படைப்பாளி எப்படி உருவானா அந்த கொரோனா காலம் வந்து ஒரு வரம் கொடுத்தது மாதிரி எனக்கு கொடுத்தது. அதனால அந்த சமர்ப்பணத்தை வந்து கொரோனா காலம் அப்படின்ற அந்த கொரோனாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி. நல்ல நல்ல வித்தியாசமான பதில் இது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து தேனீக்காரர், அதோட வந்து நீங்க வந்து தேநீர்காரர். அப்படி பார்க்கும்போது தேனி மாவட்டம் வந்து பொதுவா வந்து விவசாய பின்புலம் கொண்ட ஒரு பெரிய மாவட்டம். இன்னைக்குமே அங்க வந்து பெரிய லெவல்ல அந்த ஃபேக்டரிஸ் எதுவுமே இல்லை. ஆனா அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நீங்க பார்த்து வளர்ந்த ஒரு சமூகத்திற்கும் வளர்ந்த பிறகு ஒரு பார்த்த சமூகத்திற்கும் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கு. அப்படி இருக்கும் சூழல்ல இந்த இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கதை வடிவத்திலோ கவிதை வடிவத்திலோ கட்டுரை வடிவத்திலோ ஏதோ ஒரு வடிவத்துல இந்த சமூகத்துக்கு ஏன் அவசியம், இப்ப நீங்க எழுதுறது சரி நான் எழுதுறது சரி, அந்த சமூகத்துக்கு ஏன் அவசியம் அப்படின்னு உங்க பார்வையில என்ன அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன் அவசியம் தோணுது உங்களுக்கு? இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு படைப்பா கொடுக்கறதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க கேட்கும்போது அந்த சமுதாய சூழல்ல வந்து நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன். நான் என்னோட ஆக்சுவலா சொல்றேன். நான் ஒரு சின்ன பையனா இருந்துட்டு எங்க ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் நான் அந்த இடத்துல இருப்பேன். ஒரு அடிதடி ஆனாலும் சரி, ஒரு மல்லுக்கட்டு வந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, இந்த தொகுப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவன் என்னடா இதுக்குள்ள எல்லாம் போய் இப்படி எல்லாம் எழுதியிருக்கான ஒரு அதுதான் அது நிகழ்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப எங்க ஊர் பேசவே எடுத்துப்போம். ஒரு கிராமத்துல அதோட படிநிலைகளை வந்து யாராவது வரிசைப்படுத்திருக்காங்கன்னா கேள்வி கேட்டா ஊரோட முதல் பேர் என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி ஊரோட வரலாறு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது. அப்போ யாரோ ஒருத்தர் தன்னுடைய அந்த அந்த முன்னெடுப்பு இல்லாம இந்த சமுதாய சூழல்களை வந்து வெளியில சொல்லவே முடியாது. அந்த பேச வந்து நான் எப்ப இலக்கிய கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சனோ அதுக்கு பிறகு ஒரு படைப்புகளும் இவ்வளவு வீரியமிக்கதா இருக்குது. இந்த வீரியமிக்க படைப்புகள் என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து படைப்பு வந்து பழைய காலத்தை இந்த காலத்துக்கும் இந்த காலத்துல இருக்கிறத அடுத்த காலத்துக்கும் கொண்டு போற ஒரு சாட்சியமா இருக்கு. அதுதான் இலக்கி எம், அந்த இலக்கு கூட்டல் எம், இதுதான் வந்து இலக்கியம். அப்ப இந்த இலக்கியத்தை சாதாரணமா பாக்குறதுக்கும் நான் ஒரு படைப்பாளனா பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் எப்போ உணர்ந்தனோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஊரை நாம தான் எழுதணும். அழகுபாண்டின்னு பேர் வரணுமா, அந்த அழகுபாண்டின்ற பேரை நாம தான் உருவாக்கணும், முதல்ல உருவாக்கிடணும். அதுக்கடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்து அது ஒரு மாதிரியா போயிடும். அழகுபாண்டி இன்னைக்கு பேசப்படுறதுக்கு காரணமே இந்த 4 புத்தகங்கள். அடுத்த 5வது அந்த நாவல்லையும் கூட முழுக்க முத்தலாபுரத்தை தொடாம எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யவே இல்லை. அப்ப அந்த காலத்துல, அதாவது நான் பிறந்த
83ல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 1ஆம் வகுப்பு போனதுல இருந்து வரைக்கும் இல்ல அதுக்கு முன்னுக்கு சின்ன சின்ன சம்பவங்களோட என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடின சம்பவங்களையும் கதைகளாக்கியிருக்கேன். இன்னும் எழுத வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ சமகாலத்திலையும் பயணப்பட்டு இருக்கும். அது கவிதைகளா இருக்கும். அதை என்ன பண்ணுவேன்னா அப்படியே மெல்ல 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 அதை சிறுகதையாக்கி சிறுகதையை தான் இப்ப நான் நாவலா கொண்டு வந்தேன். இதுதான் அந்த 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 சூழலை வந்து விட்டுறக்கூடாது. தவற விட்டா என்ன ஆகுதுன்னா 1983ல ஊருக்குள்ள என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னு இன்னைக்கு நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. இப்ப இருக்கிறத இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்னுடைய புத்தகத்தை படிச்சா போதும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு அவங்களால இமேஜின் பண்ணிக்கிட முடியும். அதுதான் இந்த சமகால இடைவெளிகளுக்கு ஒரு படைப்பாளி எண்ணத்தை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். இன்னும் நான் கொடுப்பேன் கண்டிப்பா. எண்ணத்தை கொடுத்தோன்றதை விட உங்க எண்ணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு உங்க எண்ணத்தை முழுதுமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. மிக அருமையா இருந்த உங்க எழுத்துமே உங்க பதிலை போல. ஆஹ் எழுத்து அப்படிங்கிறதையோ இல்ல ஒரு படைப்பு அப்படிங்கிறதையோ வந்து நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு தொடரோட்ட மாதிரி, ரிலே ரேஸ் மாதிரி பாக்குறேன். சங்க இலக்கியங்கள் வந்து ஒரு பேட்டனை கொண்டு வந்து அதற்கு அடுத்த அந்த காலகட்ட படைப்பாளிகிட்ட கொடுத்துச்சு. அதற்கு அடுத்த படைப்பாளிகள் வந்து தொடர்ந்து ஓடி வந்து கண்ணதாசன், வைரமுத்து, கீரா. இப்ப சமீபத்துல வந்து நான் ரசிச்ச ஒரு எழுத்தாளர் வந்து எங்க குழுவோட தலைவர் ஒளிவன் அவரோட சிறுகதைகள்லாம் படிக்கும்போது எனக்குள்ள ஆஹ் இவங்கள மாதிரி இவங்கள பாதிரியே ஒரு கதை எழுதணும் அப்படின்ற எனக்கு ஒரு தாக்கத்தை வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு. அது மாதிரி நீங்க படிச்ச ஏதாவது ஒரு படைப்பு, ஒரு படைப்பாளி வந்து உங்களுக்குள்ள இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. அப்படிங்கிறத பகிர்ந்துங்க எங்களோட. அதற்கு அடுத்து வந்து நீங்க எழுதிக்க இந்த படைப்புகள்ல இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கா? இந்த 2 விஷயத்த பகிர்ந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து முழுக்க முழுக்க நான் தேனி மாவட்டத்துக்காரன்றதுனால நான் நிறைய படிச்சது வந்து வைரமுத்து தான். நிறையானா ஒரு 10 புத்தகம்லாம் படிச்சிடலாம் வைரமுத்து. ஒரு 2-3 புத்தகங்களுக்குள்ளேயே தமிழுக்கு நிறம் உண்டு, திருத்தி எழுதிய தீர்ப்புகள், அவரோட ஒரு நாவல் படிச்சிருக்கேன். அதுல முழுமையா கூட படிக்கல. என்னுடைய காலச்சூழல், என்னுடைய நான் எதிர்கொள்கிற விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஒரு படைப்பாளி இப்போ ஒரு ஒரு கவிஞர்னு எடுத்துக்கிட்டா அவரோட ஒரு புத்தகமாவது என்கிட்ட இருக்கும். நான் முத்துக்குமாரா ஒரு புத்தகம் இருக்கும். அதே மாதிரி கீராவோட ஒரு சிறுகதை புத்தகம் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். என்னன்னா அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கு, அந்த ஸ்டைல் மூலியமா அவங்க என்ன மாதிரி வெளிப்பட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே என்னைய நான் பட்டம் தீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆகுது. ஆனா முழுமையா என்னால படிக்க முடியல. அது நான் உணர்றேன். எப்படின்னா நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய பேச்சுலையும் சரி எழுத்துலையும் சரி அது வெளிப்படும் போது நம்மளோட படைப்போட வீரியம் கம்மியா இருக்கோ அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனாலும் இவங்க இந்த நீங்க கேட்ட கேள்வியோட ஒட்டி போகும்போது வைரமுத்துவோட கவிதைகளை படிச்சுட்டு அவர் வட்டார வழக்கு சொற்களை இவ்வளவு அதிகமா பயன்படுத்துறாரு. நம்ம நம்ம வந்து அவரே பாத்தீங்கன்னா முழுமையா வட்டார வழக்குல அவர் எழுதல. அது வைரமுத்துக்கும் தெரியும். அண்ணான்னு சொல்லலாம், ஐயான்னு சொல்லலாம், அவருக்கே தெரியும். அவர் முழுமையான வட்டார வழக்கை எந்த இடத்துலையும் பயன்படுத்தல. ஒரு பொதுப்படையான தமிழை எழுதி அதுக்குள்ள வட்டார வழக்கு சொற்களை தான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த எனக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி நான் அதை உருவாக்குனேன், இதுதான் நம்மளுடைய வழின்னு கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. கீரா ஐயாவோட மரணம் அன்றைக்குதான் நான் வந்து நாவலோட முதல் புள்ளி வைக்கிறேன். அந்த மரணத்துல ஒரு ஒரு வட்டார வழக்கு எழுத்தாளர் பாண்டிச்சேரியில இருக்காரு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் பெருமைப்படுத்துது, இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பெருமைப்படுத்துது. இத்தனை பேர் சாகித்ய அகாடமி வரைக்கும் அவரை கொண்டு போயிருக்குது. அப்போ அந்த வட்டார வழக்கு இல்லாட்டினா அவரோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்? ஒரு சாதாரண படைப்பாளியா அறியப்பட்டிருப்பார். ஆனா அவர் தொகுத்து வச்சிருக்கிற இல்ல அவரு மிச்ச கதைகள் கூட ஒரு புத்தகம் இருக்கும். நான் வாசிக்கல, உண்மையே சொல்றேன், அவரை முழுமையா வாசிக்கல. ஆனா அந்த வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா, ஒரு படைப்பாளியோட மொத்த வெளிப்பாட நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அதோட தன்மை, அவர் வெளிப்பட்ட தன்மை இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப ஆழமா பாதிச்சுது. அப்போ ஒரு வட்டார வழக்குக்கு இவ்வளவு வலிமை இருக்குது. அந்த அந்த வட்டார வழக்க நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம், நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம். அதை எப்ப வெளிப்படுத்த போறோமோ அப்பதான் நம்ம வந்து உண்மையான படைப்பாளியாகவும் அதை உணர்ந்த படைப்பாளியாகவும் இருக்க முடியும் நம்பினேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிச்சு வைரம் நீங்க சொன்ன மாதிரி
வைரமுத்து ஐயாவோட சில கவிதைகள்ல அவரோட சொற்களை பயன்படுத்தினதை மீறி நான் வந்து கவிதைகளா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், அதுல வந்து முழுக்க முழுக்க நம்ம பேச்சு மொழியை, மக்கள் மொழியை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அது ஃபர்ஸ்ட் வந்து வாசிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா அடுத்தடுத்து போகும்போது புரிஞ்சுக்கிறாங்க, சரி இவன் இதைத்தான் எழுதியிருக்கிறான் அப்படின்னு. எனக்கு அது போதும். அதாவது இங்கிலீஷ் நாம எப்படி படிச்சோம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வினோத் பரந்தாமனுக்கும் இங்கிலீஷ் வந்து மேல எழுதி வச்சு திஸ், தி, இஸ் அப்படின்னு எழுதி வச்சு தான் படிச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு போக மாட்டோம். ஆனா இனி வர்ற காலத்துல தேனி வட்டார வழக்கு சப்போஸ் கொஞ்சம் சரிய தொடங்குனா அதை நிமிர்த்துற ஒரு வேலையை இந்த புத்தகங்கள் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு இந்த உறுதுணையா இருந்ததெல்லாம் இந்த படைப்பாளர்கள் தான். அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அருமை அருமைங்க தோழர். உங்களோட முதல் சமிங்கை கவிதை வந்து முழுமையா படிச்சேன் நான். ஒரு நீங்க அனுப்புன உடனே படிச்சிட்டேன். மறுபடியும் நேற்றைய நிகழ்ச்சிக்காக மறுபடியும் நான் படிக்க வேண்டியது, மறுபடியும் முழுசா படிச்சேன். கவிப்பரசு வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு படைப்பாளியுமே வந்து தன்னுடைய எழுத்தை அச்சில் பார்க்கும் அந்த கணம் தான் அவனோட வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தமான கணம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி எனக்குமே என்னோட எழுத்துக்களை அச்சில் பார்க்கும்போது அந்த ஏற்பட்ட அந்த முதல் அனுபவம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளவு, அதாவது அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல உட்காந்து நம்ம அந்த எந்தெந்த கவிதை எழுதணுமோ அது எல்லாமே அந்த அச்சுல பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும். அந்த இடமே ஞாபகத்துல இருக்கு எனக்கு, அங்கிருந்த டெம்பரேச்சர் ஞாபகத்துல இருக்கு எனக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட படைப்பை முதன்முறை அச்சில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு பரவசம், அதை பத்தி பகிர்ந்துக்குங்க. அதோட எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அது என்ன முதல் சமிங்கை, அந்த முதல் சமிங்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பா. அது ஒரு மிகப்பெரிய வடு மாதிரி. எனக்கு முதல் புத்தகம் கையில கிடைச்ச டைம் 12 மணி. எப்படி நீங்க இந்த டெம்பரேச்சர் சொன்னீங்க பாத்தீங்களா, டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் கையில ஏறிட்டு இருக்கிற கையில, இந்த கையில வந்து முதல் புத்தகத்தை வாங்குறேன் 12 மணிக்கு. 2 மணிக்கு என்னுடைய மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம மறுநாளே ஆபரேஷன் பண்ற மாதிரி ஒரு சூழல். 3 மாசமா முதல் புத்தகத்தை ஏந்தின கையில அந்த வெளியீட்டு விழாவை நடத்தவே முடியல. எவ்வளவு ஒரு வித்தியாசமான சூழலா இருக்குன்றது என்னால இமேஜின் பண்ணவே முடியல. ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிட்டா ஒரு தாய் என்ன ஒரு பாடுபடுவாளோ அதே பாட்டுல நான் இருந்தேன் 3 மாசமும். ஆனா இங்க கொடுத்துட்டா, அங்க கொடுத்துட்டா, அவங்ககிட்ட கொடுத்துட்டா, இவங்ககிட்ட கொடுத்துட்டான்னு ஒரு 100-150 புத்தகங்களை யாரெல்லாம் சந்திக்கிறனோ அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருந்து அவங்க படிச்சுட்டு அவங்க சொல்லும் போது இருக்கிற அந்த அந்த ஒத்த வார்த்தைகளுக்காக இந்த இந்த கணங்களை வந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். 3 மாதம் கழித்து ஓரளவுக்கு வீட்டுல எல்லாம் செட்டில் ஆன பிறகு என்னுடைய முதல் ஜம்மிக்கை புத்தகம் வந்து வெளியீட்டு விழா நடந்தது. எங்க அம்மா ஊர்ல இருப்பாங்க, தேனியில. ஆனா முதல் ஜம்மிக்கை புத்தக வெளியீட்டு விழா நடந்தது திருப்பூர்ல. இந்த ரெண்டுக்கும் இடையில எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு 100 பேர் கூடிய ஒரு அவையா அந்த முதல் ஜம்மிக்கை புத்தகம் வெற்றிகரமா நடந்தது. ஒரு 400-500 புத்தகங்கள் முதல் ஜம்மிக்கை வந்து நான் வெளியில கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்களா என்ன முதல் ஜம்மிக்கை, நான் என்ன தலைப்பு வைக்கலாம்னு ஒரு 10 தலைப்பு யோசிச்சேன். ஒன்னொன்னா நம்ம இயற்கை சார்ந்து, எங்க ஊர்ல கரடு, வெள்ளைக்கரடு ஒண்ணு, கரடு, அந்த கரட்டுக்கு பேரு வெள்ளைக்கரடு, வெள்ளைக்கரட்டு காற்று அப்படின்னு வைக்கலாம்னு யோசிச்சேன். பிறகு அப்படியே ஒன்னொன்னா ஒரு 10 தலைப்பு போட்டு பார்த்து அதை முகநூல்ல கூட போட்டேன், ஏதாவது தலைப்பு வருமா அப்படின்னு. பிறகு நாம முதல் புத்தகம் வெளியிட போறோம், அந்த முதல் அடையாளம் வந்து வேற மாதிரி இருக்கணும், நம்மளுக்கான அடையாளத்தை நாம தான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யார் யார் தன்னுடைய முதல் புத்தகத்தை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சினேகன், பாடலாசிரியர் சினேகன் வந்து முதல் அத்தியாயம்னு தன்னுடைய முதல் புத்தகத்துக்கு, குட்டி புத்தகம், அந்த புத்தகத்துக்கு பேர் வச்சிருப்பாரு. இன்னைக்கு அவர் என்ன உயரத்துல இருக்கார். அந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு நல்ல இது ஒரு எண்ணம் தோன்றி அந்த எண்ணத்தின் மூலமா இதுக்கு வந்து முதல் ஜமிக்கைன்னு பேர் வச்சேன். முதல் ஜமிக்கைனா குறி,
ஜமிக்கைனா குறி, மயில், அது நிறைய அர்த்தங்கள் இருக்கு அந்த ஜமிக்கை அப்படின்றது. இந்த உங்களுக்கு தெரியும், நீங்க ஆர்மில இருக்கிறதுனால முழுமையா சொல்லணும்னா, இந்த விமானத்துக்கு இப்ப விமானம் காணாம போனப்ப பாத்தீங்களா, அந்த ஜமிக்கை கிடைத்து விட்டதா, ஜமிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரே போராட்டமா இருந்தது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு விமான விபத்தின் போதும் இல்ல விமானங்கள் காணாம போனாலோ அந்த கருப்பு பெட்டியில இருந்து ஜமிக்கைகள் கிடைத்து விட்டதா, அதுதான். அப்போ ஜமிக்கின்ற வார்த்தை அது வடமொழி சொல்லுன்னு ஒரு தமிழாசிரியர் வந்து எனக்கு புலவர், என்னுடைய தாத்தா ஒருத்தர் இருக்கார் ஊர்ல, அவர் வந்து இது வடமொழி சொல்லுப்பா, நீ தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுற பையனுக்கே தமிழ்னு பேர் வச்சுக்க, நீ வந்து நீ வடமொழி சொல்ல பயன்படுத்துறதா அப்படின்னாரு. பேச்சு வழக்குல எவ்வளவோ பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இதையும் பயன்படுத்துவோம், பயன்படுத்திட்டேன். அதுக்கடுத்து தான் அவர் கைக்கு போச்சு. அவர் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. சரி நான் திருத்திக்கிறேன், நீங்க அடுத்தடுத்த தலைப்புகள் வைக்கும்போது ரொம்ப கவனமா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணேன். உருக்கமான பதிலா இருந்தது. ம். அதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு சிறுகதை தொகுப்பை பத்தி என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு குத்து பருக்கை வந்து சிறுகதைகள் முழுமையா படிச்சேன். அதுவுமே வந்து அந்த வட்டார வழக்கு எல்லாமே தேனி மக்களோட வாழ்க்கை, தேனி வாழ்வியல், அவங்களோட அங்க இருக்க வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த சிறுகதைகள் ஃபுல்லாவே இருந்தது. அதுல ஆரம்பத்துல இப்படி எழுதிருக்கீங்க: சிறுகதைகள் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் என்ற எவ்வித கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்காமல் மண் வாசத்தையும் மனித நேசத்தையும் மட்டுமே கோடிட்டு எழுதப்பட்டவை இந்த கதைகள் அப்படின்னு சொல்லி தொடங்குது இந்த கதைகள். எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அதுக்கடுத்து ஒரு இடத்துல சொல்றீங்க, எனக்கு அதுல எந்த இடத்துல இன்ஸ்பிரேஷன் இருந்தது அப்படின்னா, பொதுவா வந்து என் குழந்தை என்னைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்க விஷயத்துல கண்டிப்பா. வந்து அப்படியே தலைகீழ் முரணாக உங்க பொண்ணு வந்து ஒரு சிறுகதை எழுதுறாங்க, மலர் தேவதைகள் அப்படின்ற அந்த முதல் சிறுகதை வந்து உங்க பொண்ணு எழுதுற பார்த்துட்டு நீங்க சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. இந்த அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது குழந்தைய பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி சிறுகதை பக்கம் வந்து தடம் பதிக்க தடமாறி இருக்கீங்க, சிறுகதைகள் பக்கமாக. அதுக்கும் அதை பத்தி காரணம் பகிர்ந்துக்குங்க. கொரோனா காலம் தான். அதுக்குமே காரணம் கொரோனா காலம் தான். எப்படின்னா, அதுக்கு முன்னுக்கு வந்து எங்க பாப்பா கூட ஒரு வீடியோல என்னுடைய ஒரு குத்து பருக்கை வெளியீட்டு விழால பேசியிருக்கோம். பாப்பா என்ன பேசியிருப்பாங்கன்னா, எங்க அப்பா காலையில போவாரு, நான் தூங்கிட்டு இருப்பேன், நைட்டு வருவாரு, நான் மறுபடியும் தூங்கிடுவேன். இப்படித்தான் என்னுடைய காலகட்டம். என்னுடைய இந்த தேநீர் கடை வச்சிருக்கிறதுனால மற்ற எந்த விஷயத்துலயும் நம்ம போய், அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டுல கூட்டுப்பாங்க, அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது ஏர்லியர் டைம்ல ஃபுல்லாவே. அப்போ அப்படி இருக்க சூழல்ல அப்பாவை பார்க்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் இலக்கிய ஞாயிறா இருக்கு. அப்படி இருந்த சூழல்ல இந்த கொரோனா காலம் வந்து கூட கிரிக்கெட் விளையாண்டு அப்படி இப்படி அவங்கள கொஞ்சம் மனதளவுல நானும் குழந்தையா மாறி அவங்க கூட ஒன்றி இருந்த ஒரு சமயத்துலதான் எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அப்ப அப்பா ஸ்கூல்ல வந்து எனக்கு ஒரு சிறுகதை எழுத சொன்னாங்க. நான் எழுதியிருக்கிறேன், இப்படி மலர் தேவதைன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு. சரிப்பா கூட்டுப்பா, வாசிச்சு பார்ப்போம், எப்படி எழுதியிருக்கேன் என்னன்னு பார்ப்போம் பார்த்தேன். அது வித்தியாசமா இருந்தது. நான் நான் வாசிக்கிற எனக்கு நான் எனக்கே வாசிப்பு கம்மி. நான் வாசிச்சுட்டு உண்மையிலே நல்லா இருக்கு பாப்பா, நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்ப நான் ஒரு கதை கூட எழுது, உண்மை அதுதான். ஒரு ஒரு புத்தகத்தவே வெளியிடாத ஒருத்தன் நான் அவங்கள்ட்ட சொல்றேன், கதையெல்லாம் நல்லா இருக்கு, நீ எழுத ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொறாம ஒரு பக்கம் புடிங்கிட்டு வந்துருச்சு. ரோசம் வந்துரும்ல, உடனே ரோசம் வந்தோடனே ஐயா, இன்னைக்கு இருக்க சூழலும் நம்மளுக்கு ஏதுவா தான் இருக்கு, பாப்பாவும் எழுதட்டும், நாமளும் எழுதுவோம், யார் புத்தகம் முதல்ல வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியில ஆரம்பிச்ச ஒரு வினோதமான ஒரு விஷயம்தான் இந்த சிறுகதை எழுதுற வேலை. சிறுகதை எழுதுறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. நாம இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை போட்டு எழுதிட்டு கட்டுரையே எழுதல. நான் உண்மையை சொல்லணும்னா, கவிதைகள் மட்டுமே எழுதிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு கட்டுரை எழுதுறதுனால ரொம்ப சிரமம். இது வரைக்கும் ஒன்னோ ரெண்டோ நான் எழுதியிருப்பேன். அந்த ரெண்டுமே எங்க அப்பாவை பத்தி ஒரு கட்டுரை எழுதிருக்கேன், ஒரு சின்ன கட்டுரை, அவ்வளவுதான், ஒரு 2 பக்கம் வரும். அதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுத்து கட்டுரையா எழுதுனதா இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஆளு சிறுகதை எழுதணும்னா என்னடா வடிவத்தில் எழுதுறது, அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறது, எதுவுமே தெரியல. பார்த்தேன், சரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவோம் அப்படின்னு நான் செஞ்சு முடிச்சா பிறகு அதுல வாழ்த்துறையில அணிந்துரை எழுதி கொடுத்த பொன்குமார் அண்ணன் தான் சொன்னாரு, நீங்க குழந்தைனா குழந்தையா மாதிரி எழுதிருக்கீங்க, பெரியவங்கன்னா பெரியவங்களா மாதிரி எழுதிருக்கீங்க, மரம் செடி கொடினா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிருக்கீங்க, அதனால நீங்க அந்த அந்த அந்த
படைப்புகளோட ஒட்டி நீங்க உறவாடி இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த கதைகள்ல வந்து உயிரோட்டம் அதிகமா இருக்கு. நீங்க இதே மாதிரி எழுதும் போது இன்னும் வேற மாதிரி படைப்புகளை நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு என்கரேஜ்மெண்ட் வர வர ஒரு கதையில இருந்து ஆரம்பிச்சவன் 23 கதைகள் அந்த தொகுப்புல இருக்கு. 23 கதையுமே எப்பயுமே 10 பக்கம் வேணும், 5 பக்கம் வேணும், 4 பக்கம் வேணும்னு எதையுமே முடிக்கல. ஒவ்வொன்றும் அதோட விதத்துல எப்படி போய் முடியுமோ அப்படிதான் முடிஞ்சிருக்கும். 2வது பக்கத்துல முடிச்சிருந்தா 2வது பக்கத்திலேயே முடிஞ்சிருக்கும் கதைகள். அது மாதிரிதான் இந்த சிறுகதை எழுத ஆரம்பித்தேன். இவங்களுக்கான போட்டியாளா அவங்க அந்த நான் கதை எழுதியிருக்கேன்னு சொல்லலைன்னா நானுமே ஒரு அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு படைப்புக்கு போயிருக்கணும் அப்படின்னு எனக்கே ஒரு இதா இருக்கு. அதுதான் உண்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆரோக்கியமான போட்டி, இது அன்பான போட்டி, தொடரட்டும். கண்டிப்பா. அடுத்து வந்து ஒரு ஒரு நபரை பத்தி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு வந்து அவரோட ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. இப்ப இல்ல, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது நான் 10th படிக்கும் போது அவரை அந்த பாரத இலக்கிய பேரவை போட்டிகள்ல வந்து அவர் தான் கவிதை போட்டிக்கு நடுவராக வருவாரு. அவர் வந்து எவ்வளவு கடுமையா இருப்பாரு அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் அப்பெல்லாம் பார்க்க மாட்டாரு, அங்கேயே திட்டிடுவார் அவருங்களை. நாசுக்கா சொல்ல மாட்டார், நச்சுன்னு பேசிடுவார் அவர். அவர் தான் வந்து கவிஞர் கவிதாமணி அவர்கள். நான் எழுதின முதல் கவிதை வந்து கவிதை போட்டிகள் எழுதின எனக்கு கவிதையே ஞாபகம் இருக்கு. எனக்கு இன்னும் விடியல் அப்படிங்கிற தலைப்பு அங்கே கொடுக்குறாங்க. நான் 10th படிக்கும் போது எழுதின அந்த ஒரு கவிதை என்னன்னா, 4 வரி தான். உழைத்த கலப்பில் உயிரினம் உறங்கும், ஆழ்ந்த உறக்கத்தால் நெஞ்சோ ஏறி இறங்கும், களைப்பு பறக்கும் கவலைகள் மறக்கும், அடுத்த நாளைக்கு ஆயத்தம் படைக்கும், ஆதவன் தோன்றுவானே அதுவே விடியல் அப்படின்னு ஒரு முதல் கவிதை வந்து கவிதை போட்டிக்கு எழுதியிருக்கேன். நான் 10th படிக்கும்போது எழுதின கவிதை இது. இவர் அப்படியே வந்தாரு, வந்துட்டு கசைக்கு தூக்கி எரிஞ்சிட்டாரு அந்த கவிதைய. இதெல்லாம் கவிதையா அப்படின்னு. எனக்குன்னா கண்ணீர் வந்துச்சு, ரொம்ப வருத்தமாயிருச்சு. இது நடந்த மிகச்சரியாக ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதின கவிதை தொகுப்பை வந்து சரி பண்ணி கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டவருமே கவிதாமணி அவர்கள் தான். இப்ப கூட போன மாசம் கூட விடுமுறை போகும்போது அவரை பார்த்துட்டு வந்தேன் நானு. அப்படி ஒரு கடுமையான விமர்சனங்களை சொல்லி நம்மளை பட்டை தீட்டக்கூடிய ஒரு கவிஞர் கவிதாமணி அவர்கள் உங்க புக்கை வந்து பாராட்டி எழுதியிருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்தது. அவரோடான உங்க சந்திப்பையும் அனுபவத்தையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். கண்டிப்பா. ஏன்னா நீங்க தொடர் இல்ல, அவரு இன்னொரு விஷயம் சொல்லுவாரு. கவிதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கன்னத்தில் அரைந்து விட்டு காதுக்குள் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு மேடையிலுமே அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நான். அவரை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பா. அவரை சந்திக்கும் போதே எல்லாரும் இந்த நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை சொல்லுவாங்க, கன்னத்தில் அரைந்து விட்டு காதுக்குள் பயணிக்க வேண்டும் அப்படின்னு. நினைச்சு பாருங்களேன், நாமளே ஏதோ உப்புக்கு சப்புக்கு ஒரு கவிதை எழுதி ஒரு 4 வரி எழுதி அதை 100 தடவை படிச்சு எவனாவது யாராவது ஒருத்தர் வந்து எப்படியாவது இந்த வரி நல்லா இருக்குப்பா தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நான் போய் அந்த அண்ணன்ட்ட போய் சொல்றேன், வற்றி கிடந்த தேசம் பயிர் ஒட்டி கிடந்த நாடு படியற்று கிடந்த ராகம் துணையற்று கிடந்த துயரம் வள்ளுவன் பிறந்தான் அதனாலே வள்ளுவன் பிறந்தது அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, தம்பி அருமையான கவிதை, ஆனா கொஞ்சம் உன்னைய நாங்க டிங்கிரிங் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் டிங்கிரிங் பண்ணி பாலிஷ் பண்ணாதான் நீ வந்து ஒரு கவிஞனாக முடியும் அப்படின்னாரு. அதே அண்ணன் ஒரு டைம் வந்து நான் கவிஞர் அழகு பாண்டி அரசப்பன் போட்டுட்டேன். இதுக்கு ஒருத்தர் வந்து கொதிச்சுட்டார், என்ன இருக்கிறவன்லாம் கவிஞர், பாக்குறவன்லாம் கவிஞர், இப்படிதான் எழுதுவீங்களா அப்படின்னு கொதிச்சுட்டாங்க. உடனே கவிதாமணி என்ன பிடிச்சிட்டார், சரியா பிடிச்சார். செம்மாந்த கவிஞனாய் அவன் வளம் வருவான் அப்படின்னு அதுல பதிவு பண்ணாரு. இப்பயும் என்கிட்ட அந்த முகநூல் பதிவு இருக்கு. அந்த ஆப்போசிட்ல பேசினாரு பாத்தீங்களா, அவரும் நீங்க அந்த குறிப்பிட்டு சொன்ன அந்த அமைப்புல ஒருத்தரா இருக்காருன்றது எனக்கு நினைவு. வெளிப்படையா பேசணும் அது பரவாயில்ல. ஆனா அந்த நபர் சொன்னதுக்கு கவிதாமணியனோட மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, அவன் வருங்காலத்துல இன்னைக்கு அவன் கவிஞர்னு போட்டதுக்கு நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஆனா நாளைக்கு கண்டிப்பா அவன் வந்து நல்ல கவிஞனாகி செம்மாந்த கவிஞனாய் வளம் வர வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரு பதிவு போட்டிருந்தாரு. இன்னும் என்னுடைய மெசஞ்சர்ல இன்னும் அவருடைய பதிவு இருக்கு, வேணாலும் எடுத்து போடுறதுக்கு நான் தயார். அப்படிப்பட்ட அண்ணன் உங்ககிட்ட எப்படி அந்த கண்டிஷன் பெயில வச்சிருந்தாரோ அதே மாதிரி என்னையும் அழகு பாண்டியா இவ்வளவுதான் அப்படின்னு வச்சுட்டு இருந்தவர் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போனா பிறகு நான் இந்த கொரோனா காலத்துல மாட்டிட்டு 1.5 வருஷம் 2 வருஷமா
ஒரு 5, 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அவரு என்னைய வந்து அந்த பொசிஷன்ல நுப்பாட்டினப்போ உன்னைய பட்டம் தீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சின்ன சின்ன இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது நன்றியுரை, வரவேற்புரை அப்படிலாம் கொடுப்பாங்க அவங்க ஃபங்க்ஷன்ஸ்ல. அதெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து கம்பத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி திருப்பூர் மறுபடியும் வர்ற சூழல் ஆயிடுச்சு. நான் இங்க இருக்கேன். இங்கதான் அந்த கொரோனா காலம் வருது. ஒரு 8 இயர்ஸா 8 வருடமாவது இருக்கும். இந்த கேப்ல நான் இங்க முகநூல்ல பாப்பா கூட போட்டி போட்டுக்கிட்டு நான் முகநூல்ல எழுத ஆரம்பிச்சேன் பாருங்க. அப்ப வந்து அவர் வந்து முதல் கதை எழுதும் போதே அவர் உள்ள வந்துட்டார். தம்பி, என்னடா நீ எங்கடா இத்தனை நாளா ஒளிஞ்சிருந்த, உனைய மாதிரி ஆளத்தாண்டா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதைக்கும் தம்பி இந்த இடத்துல திருத்தணும், இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் வரணும், இதெல்லாம் இப்படி வரக்கூடாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் விற்கும் போது மாடு மாத்தின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அப்போ துண்டு போட்டு பேசுவாங்க. இப்பயும் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த இடத்த புடிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. அந்த அர்த்தங்களை ஒன்னு ஒன்னா கோட் பண்ணி நான் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு காரணமே எங்க ஊர்ல ஒரு அண்ணா பாதி சொன்னாரு. ஆனா கவிதாமணி அண்ணன் தான் முழுமையா எனக்கு அந்த பதங்களை வந்து எனக்கு அனுப்பி வச்சார். தம்பி, உண்மையிலே அதாவது என்கிட்ட இருக்கு, ஆனா அதை கொண்டு சேர்க்க வேண்டிய இடம் நீதான். நீ நீ எழுதி முடிச்சுட்ட. அதனால இந்த கோட் வேர்டை இதுல பயன்படுத்தி இது பெர்ஃபெக்டா இருக்கு. இல்லைன்னா நான் வாங்கியிருக்கேன் ஒரு 6 நம்பர் வேற, 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கு, மீதி இருக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் வந்து மீதியெல்லாம் நான் ரெடி பண்ணி தந்துடுறேன்டா, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாரு. இப்படி ஒரு ஒரு கதையிலையும் அதே மாதிரிதான் கருத்தவனம்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். அதுல வந்து என்னடா ஒரு 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 குடும்பத்துல நடக்கிற மொத்த சடங்கையும் இப்படி எழுத முடியுமா? எனக்கே ஆச்சரியமா இருக்குடா தம்பி, நீ எழுதுடா. ஆனா எழுதும் போது நான் வந்து உன்னைய வந்து இப்படி சில இடங்கள்ல வந்து பாதிப்படைகிற மாதிரி ஏதோ செய்யறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், இல்லைண்ணே, நீங்க என்னைய கொட்டுங்க, வாத்தியாரு எப்படி ஒரு பெரம்பெடுத்து அடிக்காம இன்னைக்கு வளர்ற குழந்தைகள் என்ன பாடுபடுதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் நான் உண்மையிலேயே அந்த கொட்டு பத்து வளர்ந்தவன். அதனாலதான் சில இடங்கள்ல வந்து கதைகளை வந்து இப்படி எல்லாம் எழுதிடணும், இது இப்படி எழுதுனா அவங்க பாக்குறாங்க, அவங்க பார்க்கும்போது நாம மாட்டிப்போம், இல்ல அந்த ஒரு பயம், அந்த பயம்தான் படைப்பை வந்து இன்னும் மெருகேற்றி கவிதாமணி அண்ணனே வாழ்த்துறை எழுதி முதல்ல அதுதான் மெயின். என்ன அதுல வந்து ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு, சாகித்யங்களுக்கு, சாமானியனின் சாகித்யங்களுக்கு வந்து இது வந்துதான் சாட்சியே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதை விட என்ன வேணும்? ஒரு ஒரு எழுத்தாளனுக்கு டிங்கரையும் பார்க்க வேண்டிய ஒரு ஆளுன்னு சொல்லப்பட்ட ஒரு ஆள் கவிஞர்னு போட்டுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா ஒரு மோசமான வார்த்தைகளை கையில வாங்கிக்கிட்ட ஒருத்தன் கடைசியில செம்மார்ந்த கவிஞனாய் வந்து நின்ன தருணம் தான் அண்ணன் கவிதாமணி அண்ணன்ட்ட நான் வந்து ரொம்ப அந்த மோதிரவர்கள் கொட்டுப்பட்ட ஒரு இடம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்குமே அந்த ஃபீலிங் இருக்கு அவர்கிட்ட. உங்களோட அந்த முதல் சமிக்கை முழு கவிதை போய் நான் படிச்சு முடிச்சிட்டேன் நானு. அதுல இருந்து ஒரு சில கவிதைகளை வந்து இங்க பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். அதாவது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான சில வரிகளை மட்டும் பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். அதுல வந்து நிறைவேறாத ஆசை அப்படிங்கிற ஒரு கவிதையில வந்து எப்படி சொல்றீங்க, அதாவது என்னென்னலாம் ஆசை இருக்குன்னு வரிசையா பட்டியல் வந்துகிட்டே இருக்கும். அதுல அந்த கடைசியில சொன்ன அந்த 3 ஆசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சுவாச நாளங்களுக்கு 1 நொடி விடுமுறை கொடுக்கணும், மின்னலை 2 நொடி நிறுத்தி ஓலை குடிசைக்கு ஒளி காட்டணும். இதெல்லாம் கூட ஒரு சாதாரண வரிகளை வந்து கடந்து போயிட்டேன். அதுக்கடுத்து சொல்றாங்க, தமிழ் தாயை அழைத்து வந்து எப்பதான் பிறந்தவள் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நிறைவேறாத ஆசை இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசை அது. அதே மாதிரி குளவை காசு அந்த தேனி வட்டார வழக்கில் எழுதப்பட்ட அந்த கவிதைகள் வந்து முழுமையை ரசிச்சு நான் படிச்சேன் நானு. குளவை காசு அப்படிங்கிற விஷயம் வந்து விவசாயம் சார்ந்த எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இது எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படின்னு தெரியல. அது என்ன குளவை காசு அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பா. முதல் ஜமிக்கையில நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ் தாயை தமிழகம் அழைத்து என்று பிறந்தவள் என்பதை இன்றாவது அறிய வேண்டும். தமிழனா பிறந்துட்டோம், அதை அறியாம நம்மளுக்கு என்ன வேலை? இவ்வளவு பெரிய இலக்கியங்கள் படைக்கப்படுறது எதற்காக? இரும்பு காலம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இரும்பு காலத்தை தமிழ் சமூகம் தான் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு
ஒரு விஷயம். அத எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவ்வளவு புத்தகங்களையோ இல்ல வேற மாதிரியான ஒரு குருநாதர் வச்சுக்கிட்டோ அந்த மாதிரியோ எதுவுமே பண்ணாத ஒருத்தன் ஆஹ், ஒரு வார்த்தையில சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து தானா எப்படி தமிழ் வந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிடுச்சோ அதே மாதிரிதான் இந்த சில கவிஞர்களா இருக்கட்டும், சில எழுத்தாளர்களா இருக்கட்டும், அவன் தன்னைத்தானே பட்டை தட்டி கொள்ளும் போது அதோட இது வந்து அப்படித்தானே இருக்கு. அவங்களுடைய படைப்புகளின் வீரியம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான்லாம் வந்து அஹ், 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே சில ஆப்போசிட்ல இருக்கிற பசங்கள்கிட்ட பேசி பேசி அதுல வெற்றி பெற்றதுனாலதான் என்னை புலவரேன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமா இருக்காரு. போன 3 நாளைக்கு முன்பு கூட அவர்கிட்ட நான் வாழ்த்து பெற்று வந்தேன். அவர் இன்னைக்கும் மருமகனேன்னு கூப்பிட்டது கிடையாது, புலவரேன்னு தான் கூப்பிடுவார். என் மனைவிய கரம் பற்றி நான் கையில புடிச்சிட்டு நான் வெளியில வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, அப்பா மகளே உனக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து கணவன் அப்படின்றதை மீறி அவர் ஒரு புலவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சார். இதை விட என்ன வேணும்? அந்த மாதிரியான இடங்கள் தான் இந்த எழுத்தாளனுக்கும் இந்த புலமைக்கும் எல்லாத்துக்கும் சான்று பகிர்கிறது. அதுல இந்த இடம் குறிப்பா தமிழ் தாயை தமிழகம் அழைத்து என்று பிறந்தவள் என்பதை இன்றாவது அறிய வேண்டும். அந்த அந்த குழப்பங்கள் வந்து எல்லா பக்கமும் நீடிச்சிட்டு இருந்த சமயத்துல நான் ஒரு 5வது 10வது மீறி போன 9வது 10வது இருக்கும்போது எழுதின கவிதை இது. இது அடுத்து வந்து நீங்க கொலவ காசு சொன்னீங்க இல்லையா? கொலவ காசு அப்படின்றது நார்மலா எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நான் வெண்ணி வச்சுட்டு இருப்பேன். இப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு வெண்ணி வச்சுட்டு இருப்பேன். அம்மா வந்து நான் போய் அந்த கொலவ காசு வாங்கிட்டு சம்பளம், அந்த சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க, கூலி காசு, அந்த நடவு நட்டுட்டு அந்த கூலி வாங்கணும்ல, அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த குலவ காசு தான் மெயின். எப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் இருந்துட்டாங்களா ஆளுக்கு 2 ரூபா. அது பெருசாலாம் ஒன்றும் அமௌண்ட் கிடைக்காது. ஆனா அது அந்த அந்த பயன்படுத்தப்பட்ட பதம் என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருந்தா அது ஒரு தலைப்பாகும் அப்படின்றதுதான் இந்த குலவ காசை வந்து நான் அதுல பயன்படுத்தினேன். செங்கோட்டை நூலகத்துல கூட வெளியிட்டு ஆய்வு பண்ணி ஒரு 30 பேர் எனக்கு திறனாய்வு செஞ்சு இந்த புத்தகத்தை வந்து திறனாய்வு செஞ்சிருந்தாங்க. குழந்தைகள் ஒரு 5ஆம் வகுப்பு மாணவி கேட்டது, உங்க அம்மாவை பத்தி எழுதிருக்கீங்க இந்த இதுல, அம்மாவை பத்தி எழுதுனீங்க ரைட்டு, இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு கேட்டது. பாப்பா நீ படிச்சிருக்கீல பாப்பா, உனக்கு தெரியலையா? நீ 5வது படிக்கிற குழந்தை, எப்படின்னாலும் உனக்கு வாசிக்க தெரியுது, வாசிக்கும் போது ஒரு ஃபீல் ஏற்படும்ல, அது உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு. அதுக்கு பிறகு சொன்னேன், இல்ல பாப்பா இதுல அட்டைப்படம் ஒன்று இருக்குல்ல, குலவக்காசோட அட்டைப்படம். ஆனா அவங்ககிட்டதான் வினோத்தம், அந்த குலவக்காசோட அட்டைப்படம் இருக்கு, அதுல இருக்கிறது எங்க அம்மா. ஓ அப்படிங்களா? எங்க அம்மா. ஓகே ஓகே ஓகே. எங்க அம்மா. ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே ஓகே ஓகே. இன்னுமே வந்து நான் ரசிச்ச சில கவிதை வரிகளை வந்து இந்த அரங்கத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து கொஞ்சம் நகைச்சுவாக இருந்தது வாசிக்கும் போது. அதாவது கொசு வந்து கடிச்ச உடனே நம்ம பட்டுன்னு அடிச்சிடும், இறந்து போயிருது. ஆனா இந்த ஆங்கிள் நம்ம ஏன் பார்க்கலையே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதாவது எழுதிருக்கீங்க அந்த ரசிச்ச கவிதையெல்லாம் சில வரிகள் மட்டும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ரத்தம் கொடுத்தும் காப்பாற்ற முடியவில்லை கொசுவை அப்படின்னு ஒரு வாரம் வந்து ரொம்ப ரசிச்சேன் நானு. அதே மாதிரி திருட்டு கொசுவுக்கு விழுந்தது தர்ம அடி. இந்த மாதிரி அந்த கொசுவை பத்தி அந்த கவிதை வந்து நீல் கவிதை வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. இதை விட நான் ரொம்ப ரசிச்சு நேற்று நைட்டு வந்து என் பொண்ணுகிட்ட வந்து இந்த கவிதையை பகிர்ந்துக்கிட்டேன். நான் நேற்று நைட் 10 மணிக்கு இந்த ஒரு நிமிஷம் அந்த கவிதையை கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேநீர் கடைக்காரர் திடீர் மருத்துவர் ஆனார், அண்ணா தலைவலி போறது மாதிரி ஒரு டீ என்று கேட்கும் பொழுதெல்லாம் அப்படின்ற அந்த கவிதை வந்து உங்க தொழில் சம்பந்தமா நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்றத விட அந்த ஒரு நகைச்சுவை கலந்து அந்த 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 ஆங்கிள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அம்மா பத்தின நிறைய கவிதைகள் படிச்சிருக்கோம். கவிப்பேரசரும் எழுதியிருக்காரு. ஆத்தா கை வந்து அடுத்த தெரு மணமணக்கும்ன்ற மாதிரி அந்த கவிதை நீல் கவிதை அம்மா கவிதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதுல ஒரு பேர் நீங்க எழுதிருக்கீங்க, அம்மா வந்து எதை அரைச்சாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அதை தொட்டு பார்த்து டேஸ்ட் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் பிள்ளைகளுக்கோ வீட்டுல எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது எழுதிருக்கீங்க, அரளி விதையே அரைத்தாலும் தன் நுனி நாக்கில்
நக்கி பார்க்க தவறாதவள் அம்மா அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவோட அன்பை வந்து இவ்வளவு உச்சபட்சமா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அதே மாதிரி குழந்தைகள் தேசம் அப்படிங்கிற ஒரு கவிதை, அமெரிக்காவை கொலம்பஸும் சுழியத்தை இந்தியர்களும் கண்டுபிடித்தார்கள், ஆனால் மகிழ்ச்சியை கண்டுபிடித்தவர்கள் குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு வரியாகட்டும், அம்மாவிடம் அடி வாங்கி பழகி போய் அம்மாவிடம் அடி வாங்கி பழகி போய் அடிப்பதில்லை பொம்மையை குழந்தைகள் அப்படின்ற அந்த வரிகளாகட்டும், அது எல்லாமே வந்து உங்க படைப்புல வந்து ரொம்ப உருக்கமான, ரொம்ப ரசித்த வரிகள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நானு. ஆம், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி என்ன கேள்வினா, அந்த உங்களோட அந்த கொலவக்காசு அப்படிங்கிற அந்த படைப்புல நான் வந்து பாக்குறேன், கொலவக்காசிலும் சரி, உங்களோட அந்த சிறுகதை தொப்பு குத்து ஒரு குத்து பருக்கையிலுமே சரி, ஒரு சில பேர் வந்து மறுபடியும் 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 நான் பாக்குறேன். மாடு மாத்தி, கருத்தவனம், செல்லையா, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ல வந்து கவிதை வடிவிலும் இருக்காங்க, கதை வடிவிலும் இருக்காங்க. இப்படி ஒரு ஒரு விஷயத்த மறுபடியும் 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 படைப்புல பாக்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த உண்மையான கேரக்டர் தான் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இதுல ஒரு வார்த்தை வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, அந்த இறந்த வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வர்றதுக்கு அந்த சொல்ல போவாங்க, அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து சொல்லிவிடுவாங்க. அதை நான் சிறு பிள்ளையில பார்த்திருக்கேன் நானு. இதை பார்த்தேன், எனக்கு அந்த ஒரு ஜனகராஜ் பாண்டியராஜன் காமெடி ஞாபகத்துக்கு வந்தது. வேணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி ரொம்ப நல்ல அருமையான ஒரு காமெடி. அது அது இறந்த வீட்டு கடைசி வரைக்கும் சொல்லாமே பாண்டியராஜ் திரும்பி வந்துடுறாரு, அந்த காமெடி. இந்த மாதிரி இந்த கதையில வர கேரக்டர்கள் எல்லாமே உண்மையா? இந்த கதையை படிச்சுட்டு அந்த உண்மையான கேரக்டர்கள் இந்த கதையை படிச்சுட்டு உங்களோட ஏதாவது இதை பத்தி பகிர்ந்துருக்காங்களா? அவங்களோட அவங்களோட கருத்து என்னவா இருந்துச்சு உண்மையான கேரக்டரா இருந்திருந்தால்? கருத்தவனம், செல்லை, அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. கருத்தவனம் உயிரோடு இல்லை. செல்லையா என்னுடைய அப்பாவுடைய அப்பா, அவர் தான் மாடு மாத்தி. அந்த வழிகள் தான் இந்த வழியா வந்திருக்குது, அவ்வளவுதான். பிறகு பாத்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப உண்மையான கேரக்டர்ஸ் இதுவரைக்கும் எழுதிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல சில நெருடல் தோன்றுதோ, ஒரே கேரக்டர் ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால சிறுகதைகள்ல, இப்ப நீங்க சொல்றது வந்து கவிதைகள்ல வந்து ஒருத்தவங்களை ஒரு 2 தடவை 3 தடவை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, கருத்தவனம் அப்படின்ற கேரக்டரை பயன்படுத்திருப்பேன். அது எப்படின்னா, அவங்க பக்கத்து வீடா இருந்தாங்க. அவங்களுடைய எல்லாமே, இப்ப நொங்குன்னு ஒரு சிறுகதை படிச்சிருக்கீங்க, அதுல பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து அடி வாங்கின நொங்கு நொங்கு நொங்குன்னு நொங்கி விட்டுருவாங்க. அந்த அந்த அடிக்கு மருந்து போடுறது இந்த கருத்தவனம் பாட்டியா தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருத்தவனம்ன்ற சிறுகதையில மேல யானை வந்து யானை கூட்டங்கள் வரும்போது கூடலிங்கம்னு ஒரு கேரக்டர் பேசும். ஏத்தா என்னைய கூட்டு வந்து இப்படி கொல்ல பாக்குறியா ஆத்தா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அவங்கதான் அந்த கருத்தவனமா இருந்தாங்க. அவங்க பேரன் தான் ஒரு புத்தகம் கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து படிச்சுட்டு, அவனும் ஒரு ராணுவ வீரன். அந்த பையன் ராணுவ வீரர் தான். அந்த பையன் வந்து ஊர்ல இல்லாதனால என்னைக்கோ ஒரு நாள் வரும்போது அந்த புத்தகம் அங்க இருந்திருக்கு. என்ன அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த இதுக்கெல்லாம் வரும்போது அவன் கொஞ்ச நாள் 1 மாசம் இருந்திருப்பான்ல வீட்டுல. அப்போ அவன் படிச்சுட்டு இதுல என்ன கருத்தவனம்லாம் பேர் இருக்குது, 2 3 இடத்துல இருக்குதே அப்படின்னு இருக்கான். அந்த கருத்தவனத்தோட பேரன் தான் அவன். அவன் எனக்கு உடனே நம்பர்லாம் வாங்கி போன் பண்ணிட்டு, மாமா எனக்கு பெருமையா இருக்கு மாமா, நாங்க கூட எங்க அப்பத்தாவை நினைக்கிறது இல்லை, ஆனா நீங்க எங்களை நினைக்க வச்சுட்டீங்க மாமா, இதை விட ஒரு படைப்பாளிக்கு என்ன வேணும்? அதுதானே வேணும். இப்ப என்னோட அப்பாவுக்கு ஒரு சொத்துன்னு சேர்த்து கொடுக்கல நானு. என்னோட அப்பாவோட அப்பாவுக்கு நாங்க அந்த நீங்க இந்த சிறுகதையை படித்து மாடு மாத்தி சிறுகதையை படிச்சீங்கனாலே தெரியும், அவருக்கு பின்னிக்கே போய் அவர் நோண்டு நோண்டு நோண்டி அந்த 1 ரூபா வாங்குறதுக்கு அவரை பாடாப்படுத்தி அவர் தொழிலை செய்ய விடாம ஆக்கி, அப்படித்தான் நான் நிறைய விஷயங்கள் அவர் பின்னிக்கே போயிருப்பேன். அதனால கூடவோ இந்த கேரக்டர் வந்து இப்படித்தான் அமையறதுக்கு இந்த பயணங்கள் இருக்கு பாத்தீங்களா, சின்ன பிள்ளையிலேயே அவங்களுடைய பயணப்பட்ட ஒரு அனுபவம் தான் அந்த கதையை வந்து என்னை எழுத வச்சு. அந்த மாதிரியான கேரக்டர்கள் தான் இப்போயும் இந்த நாவலா இருக்கட்டும், அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த கவிதை தொகுப்புகள்ல இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஒரு போட்டோ போட்டு 2 நாளைக்கு முன்னுக்கு ஒரு முகநூல் பதிவு பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். முத்து பெரியம்மா உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க. அந்த முத்து பெரியம்மா இப்பயும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது நடக்க போறது, இதுல இப்படி எல்லாம் எழுதிருக்கான்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாமயே ஒரு போட்டோ எடுத்து போட்டு
அதை நான் அதுல வெளிப்படுத்திருக்கேன். அது மாதிரிதான் சோனைன்ற சிறுகதை. நீங்க சோனையன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த சோனையன் கேரக்டர் இன்னைக்கு வர ஒரு விசேஷ வீட்லயும் சரி, ஒரு துக்க வீட்லயும் சரி, தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னு கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஆனா என்னைய பார்க்கும் போதெல்லாம் வணங்குறாப்புல. இப்போ இந்த திருவிழாவுக்கு போனப்போ 2 நாளைக்கு முன்னுக்க என்னைய ஒரு கூட்டத்துல நான் போயிட்டு இருந்தவன கூப்பிட்டு வணங்குறாப்புல, முதலாளி வாங்க முதலாளி. என்ன முதலாளி செஞ்சிட போறேன்? இந்த முதலாளி ஒண்ணுமே செய்யல. அவனோட வாழ்க்கைய, என் வாழ்க்கையை இன்னொருத்தர் எழுதுவாரான்றது எனக்கு டவுட்டு. ஆனா அவரோட வாழ்க்கையை நான் எழுதும் போது என்னை நான் எழுதி கொண்டேன்னு நான் நம்புறேன். சோனையன் மூலியமா சோனையனை யார் வெளிப்படுத்தினா அப்படின்னா அழகுவாண்டி வெளிப்படுத்தினார் அப்படின்றது எனக்கு போதும். அந்த அந்த படைப்புகள் மூலமா ஒரு படைப்பாளி என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருக்கேன்னு நம்புறேன். அந்த மாதிரி உருவானதுதான் இந்த கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் மகிழ்ச்சி. இல்லையா, நாவல்லையும் இதே கேரக்டர்ஸ் ஒண்ணு இருக்கு. அதை சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஒரு போட்டிக்கு அனுப்பியிருக்கேன். அது வரட்டும், மீண்டும் ஒரு சந்திப்புல அதை கண்டிப்பா நான் அந்த சுவாரஸ்யங்களை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனா நேரம் கருதி அடுத்த குழுவில் இருக்கவங்களுமே அந்த நிகழ்ச்சிகள் கேட்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நிறைவு கேள்வியா வரேன். நான் இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு கதை மாதிரி இருக்கு, கவிதை மாதிரி இருக்கு. அதுல என்னைய ரொம்ப உருக வச்ச ஒரு கதை என்னன்னா, அந்த சப்பானி ஆசாரி அவங்க மதினி குருமாகிட்ட கொத்து தட்டுறதுக்கு காசே வாங்க மாட்டாரு. ஏன் வாங்க மாட்டாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அந்த குருவம்மா மதினி அவங்க புருஷன் இறந்த பிறகும் கூட அந்த 4 குழந்தைகளுக்கு, அதாவது அந்த சப்பானி ஆசாரியோட குழந்தைகளுக்கும் சேர்த்து 4 குழந்தைகளுக்கு சேர்த்து எல்லாமே சமைச்சாங்க அப்படின்னு அந்த கவிதை முடிகிறப்போ அந்த மனிதத்தை போற்றக்கூடிய சக உறவை மதிக்கூடிய அந்த கவிதை ரொம்ப ரசிச்சு நான் படிச்சேன். அதே மாதிரி இன்னொரு கவிதை ஒன்று படிச்சேன். நான் சின்ன பிள்ளைல அந்த எங்க அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல போய் கடவுள் நம்பர் வாங்கிட்டு அப்படின்னு பெரியம்மா வீட்டுல வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டுல போய் அந்த ஒரு வயசு பொண்ணு கடவுள் நம்பர் வாங்க போறா. அங்க அம்மா சொல்லி வாங்க போகும்போது, அத்தை கடவுள் நம்பர் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கையில அள்ளி கொடுக்க அந்த அந்த வீட்டுக்கார அம்மா அத்தைன்னு கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த முழு டப்பாவும் கையில எடுத்து கொடுத்து கொண்டு போ அப்படின்றாங்க. இதை ரொம்ப நான் ரசிச்சு நான் படிச்சேன். நான் இப்படியாக உங்க படைப்புகள் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி என்ன கேட்க விரும்புறேன்னா, மகளோட விளையாடு நானும் கவிதை உங்களோட கதை தொகுப்பு படிச்சு முடிச்சிட்டேன். இதுல என்ன ஒரு சிறப்புனா, முதல் 5 கதைகள் உங்களுடைய மகள் மேகா பிரியதர்ஷினி அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்த 5 கதைகள் நீங்க எழுதிருக்கீங்க. மேகா அவர்கள் எழுதின அந்த 2 ரோஸ் பேசுற அந்த கதையை நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன். நீ காலை கூட சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான ரோஸும் ஒரு பேப்பர் ரோஸும் பேசிக்கிற அந்த கதையை ரசிச்சு படிச்சேன் நானு. இதை நிறைவு கேள்வியா இந்த மகளோட விளையாடு 2 பேர் சேர்ந்து 2 டைரக்டர் சேர்ந்து மியூசிக் பண்ணது, 2 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து அப்படியே பார்த்திருக்கேன் நானு. 2 பேர் சேர்ந்து ஒரு டியூல் ரோலா ஒரு கதை எழுதின முதன்முறையா பார்த்திருக்கேன். அந்த அனுபவத்தை மட்டும் எங்களோட பகிர்ந்துக்குங்க. அதற்கடுத்து நம்மளுடைய கலந்து கொண்டிருக்கும் ஆளுமைகள் கேள்வி கேட்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நம்ம கண்டிப்பா இது ஒரு வரம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சிறார் இலக்கிய உலகத்துக்குள்ள திடீர்னு ஒரு எழுத்தாளர் போயிட முடியுமான்னா ரொம்ப கஷ்டம், குழந்தைங்களுக்கு கதை எழுதுறது. ஆனா மேகாவுக்கு என்னன்னா, மேகா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே அந்த சின்ன சின்ன கதைகளா எழுதும் போதே அது சிறுவர் இலக்கிய கதைகளாகவே வந்துடுச்சு. அந்த என்னதான் பெரியவங்களுக்கு கதை எழுதிட்டு இருந்தா கூட அந்த சிறுவர் இலக்கிய கதைகள் தான் அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க கதைகள் 20, அதுக்கடுத்து ஒரு 10, இப்போ ஒரு 5, கிட்டத்தட்ட 35 கதைகள் எழுதிட்டாங்க. என்னைய ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. மெயின் மேட்டர் தான். அப்படி இருக்கிற சூழல்ல நான் இந்த போட்டியை சமாளிக்கணும்னா ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும். அப்படி பார்த்துதான் இந்த வாய்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, வெளியில விசாரிக்கும் போது அப்பா மகள் கூட்டணியில சிறார் இலக்கியத்துல முதல் தொகுப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை முறையா பயன்படுத்திக்கிடணும். அதே மாதிரி நம்ம விலியன்னு ஒரு அண்ணா இருக்காருல்ல, நீங்க அந்த உங்களுடைய நிகழ்ச்சியில கூட அவரு கலந்துக்கிட்டு அவருடைய கடந்த வாரம் வந்திருந்தாரு. அவர் சொல்லும் போது படைப்புகள் இவ்வளவு வந்திருக்குது, இந்த படைப்புகள்ல இன்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இந்த குறைபாட்டுக்குள்ள இந்த மாதிரியான இலக்கியங்கள்லாம் வந்தா இன்னும் சிறுவர் இலக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த உறவுகளை பத்தியும் அந்த உறவுகளுக்குள்ள உறவு சிக்கல்களை பத்தியும் யாரும் எழுதுன மாதிரி எனக்கு நான் வாசிக்காதனால அது தெரியலன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நிறைய நான் வாசிக்கல. அப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. அதைத்தான் இதுல ஒரு ரெண்டு ஒரு கதையில உறவு சிக்கலையும், அடுத்ததுல வந்து ஊர் ஊருக்கும் ஒரு நம்மளுக்குமான ஒரு ஈடுபாடு இல்ல அந்த பந்தம், ரெண்டுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு கதையாகவும், அதுக்கடுத்து சில சில தகவல்களை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், வகுப்பறையிலேயே நடக்கிற மாதிரி இந்த கதைகளை நான் அமைச்சு எழுதியிருந்தேன். ஆனா மேகா எந்த இடத்துலயுமே அந்த வேலையை செய்யல. வகுப்பறைக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை வகுப்பறையை பத்தி அதுல எங்கேயுமே பேசல. எல்லாம் அந்த 5 கதைகளுமே அங்க அவங்க பார்த்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கோட் பண்ணி அதை எழுதியிருந்தாங்க. அது வெற்றி தான் உண்மையிலே. எப்படி எப்படி ஒரு வெற்றினா, ஒரு தீரன் சின்னமலை அப்படின்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து அந்த அவங்க பேரு கூட ஏதோ ஒரு பேரு காயத்ரி மேம் நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த புத்தகத்துக்கு விமர்சனம் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஏற்பாடு செய்த கூட்டத்துல அவங்க வந்து அதை சிறப்பான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சில குறைகளை சொன்னாங்க, அதை நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு நாள் விடுமுறை விட்டுட்டு இந்த 5 கதைகளை எழுதுனேன். யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு கதை எழுதுவதற்கு விடுமுறை விட்டுட்டு ஒருத்தன் செஞ்சானா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுட்டு இந்த 5 கதைகளையும் ஒரே நாளில் 12 மணி டு 8 மணிக்குள்ள எழுதி முடிச்சு கையில கொடுத்துருந்தேன். மேகாட்டை எழுதி வாங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா அவங்க 12th எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்க ஜர்க்கிங் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க அதை எழுதி கொடுக்கும்போது சரி பரவாயில்ல ஒரு படைப்பா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. அதையும் நல்ல முறையில பதிப்பிச்சு கொடுத்தாங்க. நம்ம கனவு பதிப்பகமும் வாகை பதிப்பகமும், முக்கியமா தூரிகை சின்ராஜ்னு அண்ணா ஓவியர் இருக்காரு. அவர் தான் இந்த வடிவமைப்பு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. என்னோட புத்தகங்கள் இந்த 4 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, 4 புத்தகங்களையுமே கவிநிலா பதிப்பகம் வந்து வெளியிட்டாங்க. மேகாவோட புத்தகத்துல முதல் புத்தகம் மலர் தேவதையை வந்து கவிநிலா தான் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இவங்களோட ஒத்துழைப்பு முழுமையும் சேர்த்து தான் எங்களை ஒரு படைப்பாளியாவே வெளிப்படுத்திருக்குது. எப்படி முத்துலாவரம் அப்படின்ற ஒரு ஊரை வந்து அழகு பாண்டி எழுதிட்டு இருக்கானோ அது மாதிரி கவிநிலா பதிப்பகமும் இந்த வாகை பதிப்பகமும் கனவு இல்லாட்டினா நாங்க அடையாளப்பட்டிருக்கவே மாட்டோம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தோணுது, தெரியுது. அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா கனவு சுப்ரபாரதி மணியன், இன்னும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரபாகர், அவர் தான் கவிநிலா பதிப்பகம், தூரிகை சின்ராஜ், அந்த மாதிரி இவங்கெல்லாம் பயணப்படுற ஒரு விதத்தை பார்த்துதான் நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி இந்த சிறுவர் இலக்கியத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு தோணலே வந்தது. ஒரு 100 புத்தகம் எழுதினவர் ஒரு சிறுகதைக்குள்ள போய் சிறுவர் இலக்கியத்துக்குள்ள போய் நம்ம எப்படியாவது ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைக்கும் போது இன்னும் ஒரு புத்தகத்தையும் தொடாத நாம ஏன் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அதை பயன்படுத்திப்போமே அப்படின்னு நினைச்சுதான் இந்த மகளோடு விளையாடு பண்ணோம் நாங்க 2 பேரும். மகிழ்ச்சி தொடர், மகிழ்ச்சி. 1 மணி நேரம் போனதா தெரியல. நம்ம அடுத்து கேள்வி பதில் போகலாம். இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம இதுக்கு போய் நினைக்கிறேன். வாருங்கள் படைப்பா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 5 வாரங்கள்ல கலந்து கொண்ட 5 சிறப்பு விருந்தினர்கள் 4 சிறப்பு விருந்தினர்கள் வந்து தொடர்ந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து நேற்று எண்ணி பார்க்கும்போது தோணுச்சு எனக்கு. இதய நிலவன் கவிஞர் அகரன், அதுக்கடுத்து ரசிலா ரிஸ்வான், 4வது நீங்க அழகு பாண்டி அரசப்பன். தொடர்ந்து தேனியை சேர்ந்த படைப்பாளிகள் வந்து கலந்துக்கிறது வந்து எனக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு மகிழ்ச்சி. நீங்க வந்து கலந்துக்கிட்டது மகிழ்ச்சி. அடுத்து வந்து எங்க குழுவோட சீனியர் முன்னத்தியர் திரு நேரு தோழர் வந்து காத்திருக்கார். அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். நேரு சார், நீங்க கேட்கலாம் சார். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது சார். முதலில் வந்து கவிஞர் வினோத் பரமானந்தனுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மிக நல்லா இருந்தது. எனக்கு வந்து அழகுபாண்டி அரசப்பனை பார்க்கும்போது எப்படி எஸ்ராங்கிறத ஒரு ஒரு பேர் வந்து இன்னைக்கு 2 எழுத்துல சொல்றோமோ அது மாதிரி ஆனா ஆனான்னு சொல்லிட்டு கொஞ்ச காலங்களில் சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய வருவாருங்கிற மாதிரி இருக்குது. நம்முடைய மிக அருமையா இருந்தது உங்களுடைய கேள்வி. இதுல வந்து நிறைய நீங்க கவிதையை வாய்ச்சி சொன்னீங்க வினோத். அதுவும் அந்த ஒரு கவிதையை வாய்ச்சி என் பொண்ணோட பகிர்ந்துக்கிட்டேன், அதை பத்தியெல்லாம் கேட்டு நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு கவிதையை வாய்ச்சி குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கூட பகிர்ந்துக்கிற முடியுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது வந்து உண்மையிலே மகிழ்ச்சி, பாராட்டுக்கு. அது மாதிரி மேகா எப்படி அழகுபாண்டி அரசப்பனை வந்து நம்ம ஒரு பேட்டி எடுத்திருக்கோமோ அதே மாதிரி மேகாவையும் ஒரு தடவை கூப்பிட்டு
அவங்களையும் பேட்டி எடுக்கிற அளவுக்கு வந்து நிறைய செய்தியை வந்து அழகுபாண்டி சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி கனவு ஆசிரியர் சுப்ரபாரதி மணியனை பத்தி சொன்னாரு. அவர் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணவர், ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆன ஒரு தோழர். அவர் ஒரு மிக அருமையான ஒரு ஆளுமை அவர். எனவே அந்த வகையில வந்து உங்களுடைய இந்த பேட்டி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய செய்திகளை சொன்னீங்க. இப்ப இந்த எழுத்துலகத்துக்குள்ள வர்றதுக்கான நிறைய இந்த ஒரு கவிஞரை பத்தி சொன்னீங்க. கலைமணியா செதுக்குவாரு அடிக்கடி வந்து கவிதாமணி. கவிதாமணிங்கிற பத்தி நிறைய சொன்னீங்க. அதை வந்து எப்படி வந்து அவர் வந்து செதுக்குவாரு, எப்படி வந்து அதை சரி பண்ண கொடுப்பாரு அப்படிங்கிறலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப அழகுபாண்டி அரசன் சார், உங்களை பொறுத்தளவுல இப்ப உங்களை மாதிரி ஒரு கடை வச்சிருக்கிற ஒருத்தர் முதல்ல நான் வந்து சிறுகதை எழுதணும்னு ஆரம்பிக்கணும்னு சொன்னாருன்னா அவருக்கு என்ன ஆலோசனை கூட சொல்லுவீங்க நீங்க? அது சிம்பிள் தான். எப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்காது. அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே, அண்ணா இதை பத்தி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னு வேணா கேட்பாரு. அதுக்கு வந்து இன்னைக்கு இன்றைய அனுபவம் இருக்கு இல்லையா, அது அவர் வந்து கண்டிப்பா எழுத்துலதான் திகட்டல் வரும் அவருக்கு. என்ன மாதிரினா கட்டுரை எழுதும் போது, ஏன்னா எதையுமே தொடாத ஒரு எழுத்தாளர், அவருக்கு அந்த அந்த இடத்துலதான் வரும். அதுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஏதாவது வாசிச்சிருக்கீங்களா? அவர் கண்டிப்பா நியூஸ் பேப்பர் வாசிச்சிருப்பாரு. தினமலரையும் தினத்தந்தியும் வாசிச்சிட்டாருன்னா அவர் ஒரு எழுத்தாளர் தான், அதுல மாற்றமே. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனா ஆனா மேலும் மேலும் வளருங்க. மகிழ்ச்சி. மிக சிறப்பான அந்த ஏற்பாடு செய்த வாருங்கள் படிப்போம் படைப்போம் குழுவிற்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மங்கை மேம், நீங்க கேட்கலாம். வணக்கம். வினோத் அவங்களோட கேள்வியும் சாரோட பதிலும் ரொம்ப ஆழமா அருமையா இருந்தது. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட படைப்புல உண்மைக்கு அதிக இடம் இருக்கா, கற்பனைக்கு அதிக இடம் இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இதுல வந்து கற்பனைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நேர்ல பார்த்ததையும் வாழ்ந்துட்டு இருக்கிறதையும் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். மிகவும் அருமை அருமை. அவங்க சுபசுசிலாக்கா, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வினோத் பரமானந்தன் சாரும் தேனி மாவட்டமா? பாரதியார் ஏதோ ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, பாடாத தேனீக்கள் பார்த்ததும் உண்டோன்னு. அப்ப தேனி மாவட்டம் பூரா பாடும் தேனீக்கள் தானா? நீங்க தேனின்னு சொல்லிட்டீங்க, பிறகு அது அது சுவையான என்னதான் கொடுக்கிருந்தாலும் கூட உலகத்துக்கே சுவையை தருகிற ஒரு உயிரினம் தானே. நிச்சயமா நிச்சயம். அதுலயும் உங்க பொண்ணையும் நீங்க அடுத்த தலைமுறையையும் கலை உலகுக்கு கொண்டு வந்து ரொம்ப சிறப்பு. அதுலயும் என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதானே. தாய் 8 அடினா 16 அடிங்கிற மாதிரி குட்டி புலி வந்து நம்ம விட மேல போறத பாக்குறதானே நமக்கு ரொம்ப அழகு. அதானே வேணும். ஆமா. எனக்கு வந்து கேள்விகள் என்னன்னா, இப்போ கவிதைகள் எழுதுறவங்க வந்து வெளி உலகத்துக்கு ரொம்ப கம்மியா காட்டப்படுறாங்களோன்னு தோணுது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது அப்ப எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியல. அப்ப வந்து மினிமமா தான் இருந்தாங்க கவிதை எழுதுறவங்க, புத்தகம் போட்டுடுறாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் எழுதுறாங்க. முகநூல்ல எல்லாம் சில பேரோட கவிதைகள் பாக்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ இவங்கெல்லாம் இப்படி எழுதுறாங்க, நமக்கெல்லாம் வரமாட்டேங்குதே அப்படின்னு தோணுது. ஆனா அவங்களாம் அதை தாண்டி புத்தகம் போடுறாங்களான்னா தெரியல. எங்க குழுவுல இருக்க நிறைய பேருக்கே வந்து வாருங்கள் படைப்புல இருக்கவங்க நிறைய பேரையே கேட்டிருக்கேன், இல்ல நான் எழுதி வச்சிருக்கேன், புத்தகம் போடுற ஐடியாலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சிரமம். இப்ப ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது ரொம்ப எளிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது உண்மையிலே எளிமையா இல்ல கொஞ்சம் கடினம் தானா? வெளி உலகுக்கு அறியப்படுறது வந்து இப்ப புத்தகம் போட்டாலுமே அந்த புத்தகமும் 10 பேராவது வாங்கணும், அதை அவங்க படிச்சுட்டு நமக்கு விமர்சனம் பண்ணாதானே அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என்னுடைய அனுபவம் தான். எப்படின்னா, புத்தகம் போடாத வரைக்கும் அழகுபாண்டி யாருன்னே தெரியாது. முகநூல்ல 10 வருடங்கள் பயணம் பண்ணியும் எவ்வளவோ நல்ல கவிதைகள் நம்மளுக்கு நாமே தெரியும்ல. தாம் பெற்ற ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு வாங்கல, அது மாதிரி நம்ம எழுதின கவிதை நம்மளுக்கு அதுக்கு இங்குதான், அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அது மாதிரிதான்
முகநூல்ல நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் நல்லாவே எழுதுறாங்க. ஆனா அவங்க புத்தகம் போடுறது இல்ல, அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கு. அவங்களுக்கான வழிமுறைகளையும் இன்னைக்கு அந்த முகநூல் குழுமங்களே நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதை ஏன் அவங்க பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ஒண்ணு பணப்பிரச்சனையா இருக்கணும், இல்ல மனப்பிரச்சனையா இருக்கு. இந்த மனப்பிரச்சனையை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாலே அது ஓரளவுக்கு புத்தகங்களாகி அவங்களுடைய படைப்புகள் படைப்பாளர்களா மாறி படைப்பாளர்களை அடையாளம் காட்டுகிற ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தப்படும். அது செய்யாம இருக்கிறது வந்து அது அவங்களோட குறைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இந்த 5 வருடம் என்னைய அறியப்படுறதுக்கும் இந்த 5 வருடத்துக்கு முன்னர் என்னைய பார்த்த பார்வைகளுக்கும் நிறைய வித்தியாசம். அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேனே, கவிஞர்னு போட்டதுக்கே சண்டைக்கு வந்துட்டாரு. நான் எழுத்தாளர்னு போட்டேன்னா என்னைய ஒருத்தர் வந்து எப்படி போட்டிருந்தாருன்னா, ஒரு குத்து பருக்கை வெளியீட்டு விழாவுக்கு எழுத்தாளுமை, எழுத்தில் புதிய மாற்றம் கொண்டு வர இருக்கும் எழுத்தாளுமைன்னு அண்ணா தேனி விசாகன் வந்து போட்டிருந்தாரு. இத பாதி பேருக்கு பொறுக்க முடியல. நான் என்ன செஞ்சிருக்கேன்னு முதல்ல பாருங்க. அதுக்கடுத்து எனக்கு எழுத்தாளுமைன்னு வேணுமா, எழுத்தாளர்னு வேணுமா, கவிஞர்னு வேணுமான்னு பேரை பார்த்துக்குவோம். அது மாதிரிதான் படைப்பு என்ன தர இருக்கிறது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதை வாசிக்காமலே உனக்கு எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு கொஸ்டின் பண்றது வந்து தவறான ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன். அதை தாண்டிதான் இந்த படைப்பாளி வந்து எல்லாத்தையும் தாண்டி போகணும். அதுக்கு படைப்பு முக்கியம். அந்த படைப்புக்கு புத்தகங்கள் முக்கியம். புத்தகங்களா வெளிவர போய் தான் நாம இந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஜாய்சி, நீங்க உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ, கேக்குதா? கேளுங்க. வினோத் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட வினோத் சாருக்கும் படைப்பாளி 2 பேருக்குமே இந்த வாழ்த்துக்கள். நான் இதுல நோட் பண்ணேன்னா, வினோத் சார் உங்கள்ட்ட ஒரு இது சொன்னார்ல, அந்த ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு ஒரு தேநீர் கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நகைச்சுவையா அப்படி சொன்னாங்க. எனக்கு இதுல என்ன தோணுச்சுன்னா, அந்த கொசு பத்தி சொன்னாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப நகைச்சுவையா தோணுச்சு. இந்த ஒரு எந்திரன் படத்துல வரும்ல, அந்த சிட்டி கொசுவை கடிச்சிட்டா நான் அந்த கொசுவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிட்டி பறந்து போய் அந்த கொசுவை தேடி கண்டுபிடிச்சு அடிப்பான். எனக்கு அது ரொம்ப நகைச்சுவையா தெரிஞ்சது. படி இந்த இது வந்து ரொம்ப சென்டிமெண்டா நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த இடத்துல நகைச்சுவை உணர்வு வரல, ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணேன். எப்படி ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஏன்னா இப்ப எங்க அம்மா வந்து எங்க சொந்தக்காரங்க அப்படிதான் பார்ப்பாங்க. கை வைத்தியம் நிறைய சொல்லுவாங்க எங்க அம்மா. ரொம்ப ஒரு மாதிரி டிசென்ட்ரி ஆகுதுன்னா தயிரை சக்கரை போட்டு குடிங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹோம் ரெமெடிஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே எங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு அன்அஃபிஷியல் டாக்டரு, எதுனாலும் வந்து அத்தைகிட்ட கேட்கலாம், சித்திட்ட கேட்கலாம், பெரியம்மாட்ட கேட்கலாம், வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம உடம்புல எந்த வியாதி குணப்படுத்துறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட். எதுனாலுமே நம்ம எங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி யாருக்கா இருந்தாலும் தோணும், நம்ம டாக்டர்கிட்ட போகாம எப்படி ஒரு கை வைத்தியத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்டான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல. அந்த கொசுவை பத்தி சொல்லும் போது ரொம்ப நகைச்சுவை உணர்வு ஏற்பட்டுச்சு. பட் இதுல வந்து தலைவலிக்கு தேநீர் கொடுங்கன்னா உங்களை ஒரு மருத்துவரா அவங்க பாக்குறது வந்து நான் ரொம்ப சென்டிமெண்டா அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்தது. இன்னொன்னு வந்து இந்த அப்பா மகளை பத்தி பேசும்போது வினோத் சார் ஞாபகம் தான் வந்தது. நான் ரொம்ப ரசிப்பேன் வினோத் சார். அவங்கள்ட்ட இப்ப வினோத் சாரும் அவங்களோட மகன் எப்படி அந்த குடும்பமே சேர்ந்தாலும் நான் ஒரு உங்க மனைவியும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கா, ஒரு ஆள் தான் இன்னும் தனித்து நிக்கிறாங்கன்னு. எப்படி அந்த ஒரு அப்பா மகனுக்கான அந்த கதை உரையாடல், அந்த அப்பா மகளுக்கான கதை உரையாடல் நான் பல வாட்டி வினோத் சார் பார்த்து நான் என் பொண்ணுக்கு வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அந்த பாண்டு. அந்த கதை ஹாய் வாங்க கதை கேட்போம்ல வந்து முக்காவாசி டைம் வினோத் சாரோட மகனோட கதை இல்லாம அந்த இது நிகழ்ச்சி நடக்காது. அவங்களோட பாண்டை ரொம்ப பார்த்து வியந்து இருக்கிறேன். அதுக்கடுத்து நான் இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில வேறது உங்களுக்கும் அந்த மகளுக்குமான அந்த ஒரு பாண்டு இது வந்து என்னையும் எங்க அப்பாவையோட தான் குடிக்குது. இப்ப நாங்க வந்து நிறைய இந்த பப்ளிகேஷன் இதுல இருக்கவும் அடிக்கடி இந்த புக்ஸ் பத்தி தான் பேசுவோம். இந்த புக் அதை ரீட் பண்ணிட்டியா, இல்ல என்ன மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டியா, இதுல மத்த புக்கை ரெஃபர் பண்ணியா, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கும் எங்க அப்பாவுக்கு பேச்சு போயிட்டே இருக்கும். எங்க அம்மா கடுப்பாவாங்க, ஒரு அப்பா பொண்ணு மாதிரியா பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் புத்தகம் 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 இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொண்டு வருவாங்க. ஸோ எங்களுக்கான அந்த அந்த ஒரு இன்டெலெக்சுவல் பாண்ட் வந்து எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கும். அது எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த வினோத் சார் ஞாபகம், எனக்கும் மகளுக்குமா ஞாபகம், எனக்கு எங்க அப்பாவுக்குமா ஞாபகம், எல்லாமே ஒரு கலந்து ஒரு நல்லா இருந்தது அந்த ஒரு பாண்டு பார்க்கும் போது.
அடுத்து எனக்கு அந்த நீங்க அந்த செல்லப்பா யாருன்னு உண்மையான கேரக்டர் வினோத் சார் கேட்கும்போது நீங்க உங்க தாத்தாவை பத்தி சொன்னீங்க இல்லையா? தாத்தாவோட இதுன்னு வினோத் சார் கூட அந்த அட்டை படத்தை காமிக்கும் நீங்க உங்க அம்மான்னு சொன்னீங்க. யூஸ்வலா நிறைய பேர் வந்து எப்படி அந்த இப்ப இருக்க அப்பெல்லாம் எப்படின்னு தெரியல. இப்ப நிறைய பேர் பெத்தவங்க கட்டினவங்க பெத்த பிள்ளைங்களோட ஒரு ஒரு உலகத்தை முடிச்சுக்கிறாங்க. கூட பிறந்தவங்க கூட மறந்துடுறாங்க. கூட பிறந்தவங்களும் கல்யாணம் புள்ள குட்டி வந்துச்சுன்னா அவங்கள கூட மறந்துடுறாங்க. கூட பிறந்தவங்களுக்கு அப்புறம் வந்ததா மனைவி கணவர் பிள்ளைங்கெல்லாம். ஆனா அந்த இதே விட்டுறாங்க. தான் கட்டவன் நான் தான் பெத்த புள்ள தான் அதோட ஒரு இதை வந்து உலகத்தை உலகமே அதுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி இல்லைன்னா அந்த கூட பிறந்தவங்களோட அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பாண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்ப என்னோட முனைவர் பட்டத்திலயுமே நான் வந்து முனைவர் பட்டம் அறிவிக்கும் போது நான் அழுகல. நன்றியோட சொல்லும் போது என் இறந்து போன எங்க ஐயாவை சொல்லும் போது நான் அழுதேன். 5 வருடத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட அப்பா இறந்துட்டாரு. அவரை சொல்லும் போது நான் எனக்கு கண்ணுல தண்ணீர் விட்டு அழுதுதான் நான் நன்றியோட சொன்னேன். அதுமாதிரி என் கணவரோட அத்தை பொண்ணோட முனைவர் பட்டத்துக்கும் நான் போன வாரம் போயிருந்தேன். அவங்களும் அதேதான் பண்ணாங்க. அவங்களோட தாத்தா பாட்டிய சொல்லும் போது அவ அழுதுட்டு தான் சொன்னான். அந்த ஒரு பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள்கிட்ட தான் நான் பாக்குறேன். அந்த தாத்தா பாட்டி பாண்ட் வந்து இப்ப இருக்கிறதுல சொன்னீங்க. அந்த தாத்தா சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்லாங்குமே இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறப்ப நான் 2.5 வயசுல இருந்தே சென்னையில தான் இருக்கிறேன். நான் 2.5 வயசு வரைக்கும் தான் காரைக்குடி பக்கம் என்னோட நேட்டிவ். காரைக்குடி தேவக்கோட்டை அதுக்கு பக்கத்துல என் நேட்டிவ். நான் சென்னையில இருந்ததே 2.5 வயசு வரைக்கும் தான். ஆனா நிறைய பேர் என்னை பார்க்கும்போது கேட்பாங்க நீ எந்த ஊருன்னு கேட்பாங்க. அப்ப இன்னைக்கால நான் போறப்போ ட்ரீட்மெண்ட் அக்குபேஷர் ட்ரீட்மெண்ட் மாதாவரத்துல கொளத்தூர் போயிருக்கப்போ ஒருத்தர் அவங்க வந்திருந்த இன்னொரு பையன்ட்டு கேட்டாங்க நீங்க எந்த ஊருன்னு கேக்குறப்ப நான் காரைக்குடி பக்கம் ஸ்லாங்க பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேனாரு. அப்ப நான் சொன்னேன் எப்படி அந்த ஸ்லாங் எனக்கு வருதுன்னே தெரியல. நான் இங்கதான் 2 வயசுல இருக்கப்ப அவர் சொன்னாரு நான் பிறந்தல இருந்தே சென்னை தான் என் ஸ்லாங்கே காரைக்குடி பக்கம் ஸ்லாங் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அந்த நம்ம வட்டார சொல்ல தூய தமிழ் அதையும் தாண்டி நம்மளோட ஊர் ஸ்லாங்கு பேச்சுல வர ஊர் ஸ்லாங்கு எழுத்துல வர அந்த வட்டார சொல் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழச்சியில கூட ஒரு புத்தக கண்காட்சியில சொல்லியிருப்பாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டி வந்து ஒரு புத்தக கண்காட்சியில சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்னீங்க அது கவிதா அவங்களா இன்னொருத்தர் போய் பேப்பர் கிழிச்சு போட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்க சீர்திருத்தினாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க என்னோட வட்டார சொல்ல நான் எழுதுவேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கட்டும் ஏத்துக்காதவங்க போகட்டும். இது என்னோட எழுத்து இது என்னோட பேச்சு என்னோட வட்டார சொல்ல நான் என்ன தோணுதோ அதை எழுதுவேன். அப்படி மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ அந்த மாதிரி அதோட இந்த இம்பாக்ட் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. கேள்வி எதுவும் கிடையாது. பட் என்னோட நிறைய விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வாழ்த்துக்கள் சார் வினோத் சாருக்கும் படைப்பாளி 2 பேருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த குழுவுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஜெயஸ்ரீ நன்றி. சார் நிறைய வந்து எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மேகா பிரியதர்ஷினி அவங்க ஏதாவது பகிர்ந்துக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. அழகுமணி அவங்க அப்படியே பேசுவாங்களா? கேளுங்க, ஆன்லைன்ல தான் மேகா இருக்காங்க. நீங்க பேசலாம். நீங்க மேகா நீங்க ஒரு நிமிஷம் உங்க கருத்தை மட்டும் நீங்க பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களோட கதைகள்லாம் நானும் படிச்சேன். இந்த குழுவில் வந்து இந்த நிகழ்ச்சியை பத்தியோ இல்ல உங்க இதை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் மேகா, பேசினா நல்லா இருக்கும். பேசுங்க மேகா நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த புத்தகங்கள்லாம் எப்படி எழுதினேன் அப்படின்றத பத்தி அப்பா சொன்னாரு ஏற்கனவே. நான் என்னோட அப்பாவோட புது முயற்சி தான். இது வரைக்கும் யாருமே வந்துட்டு இந்த மாதிரி அப்பா மகள் 2 பேரும் சேர்ந்து எழுதினதே இல்லை. நம்ம ஒரு வாட்டி கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இதை எழுதினேன். அப்பா சொன்ன மாதிரி உண்மையிலே நான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் கூட வகுப்பறை பத்தி எழுதவே இல்லை. ஆனா அவர் வந்துட்டு அதுல முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காரு. எங்க சார்லாம் ஸ்கூல்ல சொன்னாங்க. நான் வந்துட்டு ராமன் ஐயா அப்படின்றவங்க எங்களோட டீச்சரு. அத நீ மென்ஷன் பண்ணிருப்ப நான் நினைச்சேன் மேகா. பார்த்தா உங்க அப்பா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அதோட ஆர்வம் வந்துட்டு அப்பா கிட்ட இருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தான் கதை எழுத ஆரம்பிச்சேன். அதுல பார்த்துதான் அப்பாக்கு எழுதணுன்ற ஆர்வம் வந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலே ஜீனின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் எழுதுனால்தான் எனக்கும் அந்த எழுதணுன்ற ஆசை வந்தது. உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் எல்லாத்துக்குமே. அவ்வளவுதான். நன்றி. மகிழ்ச்சி மேகா. நீங்களுமே விரைவில் படைப்பும் குழுல ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள எங்களோட வாழ்த்துக்கள்.
மங்கை மேம், நம்ம நிறைவு பகுதிக்கு போயிடலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகவும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய உறவுகளே, இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்வு 218 நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்நிகழ்வை சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலில் படைப்பாளர் திரு அழகு பாண்டி அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றி. உங்கள் ஆழமான சிந்தனைகளையும் வாழ்க்கை பயண அனுபவங்களும் எங்களை சிந்திக்க வைத்தன. உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமாகவும் அமைந்தன. அதேபோல் நமது நிகழ்வின் நெறியாளர் திரு வினோத் பரந்தாமன் அவர்களுக்கு சிறப்பில் நன்றி. நிகழ்ச்சி முழுவதும் அழகாக இணைந்து எங்களை ஈர்க்கும் வகையில் வழிநடத்தியது பாராட்டத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியை சீராக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் உறுதியான ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் கோ ஒளிவண்ணன் அவர்கள், வினிதா மோகன், லோகுமரன் மற்றும் கலையரசி பாலா, இவர்களுக்கு தனிப்பட்ட நன்றி. உங்களின் தன்னலமற்ற உழைப்பினால்தான் 200க்கும் மேற்பட்ட வாருங்கள் படைப்போம் நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடந்திருக்கின்றன. நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி தங்களின் சிந்தனைகளால் நிகழ்வை சிறப்பித்த அன்பு பார்வையாளர்கள், கலந்து கொண்டோர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவில்லாமல் இந்நிகழ்ச்சி வெற்றி பெறாது. இந்த நிகழ்ச்சி நம்மளுக்குள் ஒரு புதிய சிந்தனையும் புதிய உந்துதல்களையும் விதைத்துள்ளது. இப்படியே அடுத்த நிகழ்வுகளும் உங்களின் அன்பும் ஆதரவும் தொடர வேண்டுகிறேன் என்று எதிர்பார்க்கின்றோம். இறுதியாக இந்நிகழ்வுக்கு இணைப்பு வழியாக அனைவரையும் இணைத்து வழிநடத்திய வாருங்கள் படைப்போம் குழுவிற்கு மனமார்ந்த நன்றி. எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. இணையம் கடந்த நன்றி. வணக்கம்.